பார்க்கவிருக்கிறோம். செந்தில் பாலாஜியை வரவேற்கிறேன் என்று தற்போது முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இன்றைய தினம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக தற்போது எக்ஸ் தளம் வாயிலாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். ஆரூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருப்பது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது என்றும், எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொன்று மிக முக்கியமான ஒரு வாசகத்தை அவருடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்றும் மிக வாஞ்சையோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நிகழ்வை எதிர்பார்த்து வரவேற்பதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, இன்றைய தினம் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக தற்போது கூறியிருக்கிறார். தொடர்ந்து அபினேஷ், இதில் குறிப்பாக முதலமைச்சர் கூறியிருப்பது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இல்லை என்பதை கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த சூழலில் அமைச்சராவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று நீதிமன்றமும் கூறியிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அந்த பேச்சுக்கள்லாம் இருந்தது. அதே நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் மனுவும் விரைவில் வரக்கூடிய நிலையில இருந்த நிலையில அவர் நிச்சயமாக இந்த முறை வெளியே வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தான் இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சரும் கூட நேற்று முன்தினம் அளித்திருந்த பேட்டியில அமைச்சரவையில நிச்சயமாக மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்திருந்தார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றமும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மீண்டும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு அமைச்சரவையில இடம்பெறுவார் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய இந்த ட்வீட்லயே கூட அந்த எக்ஸ் வலை பக்கத்துல பதிவிட்டக்கூடிய அந்த பதிவிலேயே ஒரு சாராம்சமா நம்ம பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாக அந்த முதலமைச்சருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய தியாகம் பெரிது, உறுதி அதனிலும் பெரிதும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய நிலையில நிச்சயமாக அவர் அந்த கேபினெட்ல இடம்பெறுவார். மீண்டும் அதே இலாக்காவில் அவர் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கறதா முதலமைச்சருடைய இந்த தொலைப்பக்க பதிவெல்லாம் காமிக்குது. எனவே இன்னும் ஓரிரு நாட்கள்ல அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பெயரும் இடம்பெற்று அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கலாம் எதிர்பார்க்கலாம். எனவே ரொம்ப நாட்களாகவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுக்காக அரசு காத்திருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு 471 நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி அவர் அந்த கேபினெட்ல இன்க்ளூட் ஆக போறதுல எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிபந்தனை ஜாமீன் தீர்ப்பும் தெளிவா இருக்கிறது காரணத்தினால அவர் மீண்டும் கேபினெட்ல வந்து அதே துறையில அவர் பொறுப்பேற்பார் அப்படிங்கறதுதான் இந்த முதலமைச்சருடைய இந்த பதிவெல்லாம் நமக்கு உணர்த்தா பார்க்க வேண்டியா இருக்கு. சிவரஞ்சனி.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.